நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம சத்துணவு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அப்ப நிறைய நண்பர்கள் அங்கன்வாடியில இருந்து எப்ப வேலை வரும் சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அபிஷியல் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, 3 வகையான பணிகளுக்கு 7783 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர், இந்த 3 போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி ஹெல்பர் இதுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் சொல்றோம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நமது 38 மாவட்ட அடிப்படையில் 7783 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதோடைய முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் உங்களுக்கான சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா 25ல இருந்து 30 மார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், மேத்ஸ் கேட்பாங்க. அதுக்கு எந்த மெட்டீரியல் படிச்சா அந்த 25 முதல் 30 மார்க் எப்படி 100% வாங்க முடியும் சொல்லிட்டு அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டிஎன்இபிக்கு ஏஇ, ஜேஏ, டிஏ, அசிஸ்டன்ட் போஸ்டிங் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இருக்கணும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கும், பேங்கிங் செக்டர் இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், அதே மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நாங்களே ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்பளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல பாருங்க, இதுல டைரக்டாவே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்பருக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 7783 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர், இந்த 3 போஸ்டிங் தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட் 12/3/2025 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் கலந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதோடைய டீடைல்ஸ் இப்ப நம்ம திரையில பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், சோ இதுல பாத்தீங்கன்னா 3886 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. இதுக்கான மாத சம்பளம் கன்சாலிடேட் 1 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா 7700 முதல் அப் டு பாத்தீங்கன்னா 24200 சம்பளம் கொடுக்கப்படுறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா 305 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 5700 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. லெவல் 3க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கனால 5700 முதல் அப் டு 18 வரை சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மூன்றாவது பணி அங்கன்வாடி ஹெல்பருக்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 3592 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4100 சேலரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. லெவல் 2க்கு 4100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 12500 வரை இருக்கும். ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த 3 போஸ்டிங்க்கு 7783 காலி பணியிடங்கள் அபிஷியல் ஜிஓ நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதோடைய அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அனெக்சர் நம்பர் 31ல பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டல் மூலமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஜெண்டர் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 25 வயசுல இருந்து அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் விண்டோ, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ 40 வயசுக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்மள இப்ப ஓசி கேஸ்டா இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் மினிமம் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்காக பாத்தீங்கன்னா தகுதி பாத்தீங்கன்னா 12th கண்டிப்பா முடிச்சிருந்திருக்கும் நண்பர்களே. 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா அங்கன்வாடி, மினி அங்கன்வாடி, அங்கன்வாடி ஹெல்பர், இந்த 3 போஸ்டிங்க்கும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க.
செலக்ஷன் ப்ரொசீஜர் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. கிளியரா வந்து இருக்குது. ஒன்றுனே நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோடைய கிரிட்டரியா அப்படின்னா இதுக்கான தகுதி என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. சோ இதுல தகுதி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இந்த அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்க நியர்பைல வந்து எங்க வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணதுக்கான வேலை வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. இதுக்கான மந்த்லி பே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சொல்றோம், அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 7,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 60 வயசு வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் இது அனௌன்ஸ் பண்ண, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆபீஸ் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். சோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 வயசுல இருந்து அப் டு 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ பிசி கேட்டா 5 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது 40 வயசு வரைக்கும்னா எஸ்சி எஸ்டி டெஸ்டியூட் விண்டோக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓசி கேட்டகரினா 3 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் செலக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது, கிரிட்டீரியா ரெசிடென்சி இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃப் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்கான மாத சம்பளம் இது வந்து லெவல் 2க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கனால 5,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து அப் டு வந்து 60 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்க முடியும். அடுத்து வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட், சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இதுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 20 வயசுல இருந்து அப் டு 40 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். 5 இயர்ஸ் கட்டி எம்பிசி பிசி கேட்டகரி கொடுத்திருக்காங்க. 45 வயசு வரைக்கும் டெஸ்ட் விண்டோ, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு வந்து 3 வருஷம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஹெல்ப்பருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் டீடைல்ஸ், ரிசர்வேஷன் கேட்டகரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கனால 4,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நண்பர்களே, எல்லா பேரும் வந்து கேட்டுட்டு இருந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பு இதோ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நமது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒட்டு மொத்தமாக 7,783 காலி பண்ணிடுங்கள் அபிஷியல் ஜியோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் வந்து கொடுத்துருவோம். அதனால நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து 10th 12th அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எல்லா பேருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்றோம், அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இது ரெண்டுக்கு வந்து 12th கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து முடிச்சிருந்தாலே போதும் வந்து சொல்லியிருக்காங்க. சோலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ் வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.